வணக்கம். நாம் இன்று மகாபாரதத்தில் பிதாமகன் என்று அழைக்கப்படும் பீஷ்மரை பற்றி பார்க்க போகிறோம். பீஷ்மர் குரு வம்சத்தின் ராஜாவான சந்தனுவிற்கும் கங்கா தேவிக்கும் மகனாக பிறந்தவர். ஆதலால் இவரை கங்கை புத்திரன் என்றும் அழைப்பர். இவர் அரசியல் சாஸ்திரங்களை தேவர்களின் குருவான பிரகஸ்பதியிடமும், வேதங்களை வசிஷ்ட முனிவரிடமும், வில்வித்தையை பரசுராமரிடமும் கற்றுக்கொண்டவர். இதில் நாம் பீஷ்மரின் பிறப்பை பற்றி இன்று பார்க்க போகிறோம். இஷ்வகுவின் மகன் மகாபிஷக் சூரிய வம்சத்தில் பிறந்தார். இவன் 1000 அஸ்வமேத யாகங்களை நடத்தியதால் இவன் இந்திரனுக்கு சமமானவர். மகாபிஷக் ஒரு சமயம் பிரம்மலோகம் சென்றார். அப்போது சபையில் தேவர்களும் ரிஷிகளும் அமர்ந்திருந்தனர். மகாபிஷக்கம் போய் அமர்ந்து கொண்டார். அச்சமயம் திடீரென வீசிய காற்றால் சபையில் அமர்ந்திருந்த கங்கா தேவியின் ஆடை சற்று விலகியது. அதனை பார்த்த மகாபிஷக் சபை என்றும் பாராமல் அவள் மீது ஆசை கொண்டார். மகாபிஷக்கின் பார்வையை உணர்ந்து திரும்பிய கங்காதேவியும் அவன் அழகில் மயங்கி நின்றார். இவ்விருவரின் செயலை கண்ட பிரம்மதேவர், சபையில் நீங்கள் இருவரும் அநாகரிகமாக நடந்து கொண்டீர்கள். ஆதலால் நீங்கள் இருவரும் பூமியில் பிறந்து கணவன் மனைவியாக வாழ்ந்து சுக துக்கங்களில் உழல்வீர்கள். அது மட்டுமல்லாமல் பூவுலகில் கங்காதேவி மகாபிஷக்குக்கு விருப்பம் இல்லாத செயல்களை மட்டுமே செய்வாள் என்றும் சாபமிட்டார். இருவரும் தவறை உணர்ந்து பிரம்மரிடம் மன்னிப்பு வேண்டினர். பிரம்மனும் மனமிறங்கி பூவுலகில் சிறிது காலம் வாழ்ந்து பின்னர் மீண்டும் பிரம்மலோகம் திரும்புவீர்கள் என்று சாப விமோசனம் தந்தார். தொடர்ந்து பார்.